இந்த கிழங்கு பேர் என்னன்னு தெரியுமா? பனங்கிழங்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். 120 நாள் 3 மாதத்துல இது விளைய வச்சிடலாம். ஆனால் அதுக்காக காத்துட்ருக்கிற பொறுமை தான் நமக்கு ரொம்ப அவசியம். மாவாக இருக்கும், சில கிழங்கெல்லாம் தித்திப்போடு இருக்கும். திசையன்வில்ல, தூத்துக்குடி, திருச்செந்தூர் அந்த பக்கம்லாம் இந்த கிழங்க நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. அதிகப்படியான சத்து இருக்குது. சுகர் பேஷண்ட்லாம் இந்த கிழங்கு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தோலோட வேக வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றத விட தோலை உரித்து அதில் நாம் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ருசியாக இருக்கும். உப்பு படும்போது தான் அதோட டேஸ்ட்டு அதிகமாக தெரியும். இன்னும் சிலர் மஞ்சள் தூளும் போட்டு வேக வைப்பாங்க. இதை மாவாக்கி கஞ்சி கூழ் செஞ்சியும் சாப்பிட்றாங்க. ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்குங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, பனை மரம் இருக்குல்ல, அதில் நமக்கு நொங்கு கிடைக்குதா, நொங்கை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கல் நொங்காயிடும். அதையும் இன்னும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம்னா சில நாட்களில் பழமாக பழுத்துடும். நாளாக நாளாக பழங்களெல்லாம் கொட்ட ஆரம்பித்ததும் அந்த விழுந்த பழங்களை எடுத்து தனித்தனியாக பிரித்து முளைக்க வைக்கணும். பராமரிக்கிறதுலேயும் கஷ்டம் கிடையாது. உரம் போட வேண்டாம், நிலத்தை உழணும்னு அவசியம் கிடையாது. அறுவடைக்கு தயாராகிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்ணுக்கு மேலே செடி மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை தோண்டி பார்த்தோம்னா கிழங்கு, அதுக்கு கீழே தான் விதை இருக்கும். தவுன்னு சொல்லுவாங்க.